அரசின் மாலிப்டின கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பழனி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் நேர்மை மக்கள் இயக்கம் சார்பில் மாலிப்டினம் கனிம சுரங்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளிக்கப்பட்டது. 400 சதுர கிலோமீட்டரில் உள்ள பழனி, கரடிக்குட்டம், நெய்க்காரப்பட்டி பகுதிகளில் மத்திய அரசு சுரங்கம் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மக்கள் அகதிகளாக வெளியேறும் நிலை உருவாகும் என புகார் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்ய தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டத்திற்கு உட்பட்ட கரடிக்குட்டம் பிளாக், நெய்க்காரப்பட்டி பிளாக், சத்திரப்பட்டி பிளாக் என்ற 3 இடங்களில் கிட்டத்தட்ட 400 சதுர கிலோமீட்டர் தூரம் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மாலிப்டினம் என்ற அரிய வகை கனிமத்தை எடுப்பதற்கான ஆய்வு பணிகளை இந்திய அரசு முடித்துள்ளது. இதன் அடுத்த கட்டமாக இது ஏலத்திற்கு தயாராக உள்ளது. இந்த மாலிப்டினம் கனிமம் என்பது எக்காலத்திலும் துருப்பிடிக்காதது, உறுதித்தன்மையானது. அது மட்டுமல்ல, அந்த கனிமம் கடுமையான 3600 டிகிரி வெப்பத்தை காட்டக்கூடியது. இராணுவ பயன்பாட்டுக்கு மிக முக்கியமான கனிமம். ஆனால் இந்த கனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடமெல்லாம் பார்த்தால் முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளும். சமூக சொத்து அழிவதற்கு தமிழ்நாடு அரசு துணை போகக்கூடாது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை ரத்து செய்வோம் என அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.